நண்பர்களே, இப்போ நம்ம மதுரை கடச்சனேந்தலில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னாங்க 5 சென்ட்டுங்க. தரைத்தளம் 1500 சதுரடி, முதல் தளம் 1500 சதுரடி, மொத்தம் 3000 சதுரடியில் கட்டமைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வீடுங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வீடுங்க. இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2,10,00,000 ரூபா கோட் பண்ணுறாங்க. பேசிக்கலாங்க, விலை பேசிக்கலாம். அனைத்து வசதிகளும் நிரம்ப பெற்ற ஒரு அருமையான ஒரு வீடுங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி அனைத்து இதுகளும் கரெக்டாக அமைச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்கும் எது இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மட்டுமே வந்து தரையிலேருந்து 7 அடி உயரம் வரும். அந்தளவுக்கு ஒரு வழக்கமான இது எப்படி இருக்கும் உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு சேல்ஸ் வீடுனா எப்படி போடுவாங்க, ஒரு 5 அடி உயரம் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த வீடு இருக்காது. நீங்கள் வந்து பார்க்கலாம், வீட்டை பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு 25 அடி ரோடு இப்படி வந்துடுதுங்க. வீடை பாருங்கள், வீடு பிரம்மாண்டமாக இருக்கும். அதுக்கு தகுந்த கட்டுமானமும் கரெக்டான கட்டுமானம். சரிங்களா? கார் பார்க்கிங் பாருங்கள். கார் பார்க்கிங் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 24க்கு 18ங்க. ஒரு 432 சதுரடி, கிட்டத்தட்ட ஒரு சென்ட்டுங்க. இந்த கார் பார்க்கிங் மட்டும் 1 சென்ட்டு இப்படி வருதுங்க. கார் பார்க்கிங் மேலேயும் வந்து ஃபேனில் இருந்து மேலே வந்து உங்களுக்கு அந்த பால் சீலிங் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வருது. இதில் வந்து ஃபார்ச்சுனர் காரை தாராளமாக ஏற்றி பார்க் பண்ணலாம். பார்க் பண்ணுறதுன்றது நீங்கள் வழக்கமாக நீங்கள் நினைப்பீங்க, பார்க் பண்ணுறோம். ஆமாம், கார் பார்க்கிங் நான் பார்க் பண்ணுறோம். பார்க் பண்ணுறது மட்டும் இல்லைங்க விஷயம். பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகக்கூடிய வழி ஸ்பேசியஸாக இருக்கணும். ஒரு காரை உள்ளே ஏற்றி நிப்பாட்டினா கார் ஒரு ஓரமாக நிற்கிறோம், நம்ம ஃப்ரீயாக வந்து உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போகணும். அந்த மாதிரி இருக்கணுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுல பார்த்திங்களா, இந்த மாதிரி இடங்கள் வந்து சுத்தமாக இதிலலாம் பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடி இருக்கும். இந்த மாதிரி சுற்றுல இருக்குங்க. பாருங்கள், வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீட்டை சுற்றி பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசியஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி சுற்றி அப்படியே இருக்குங்க. சுற்றி அப்படியே வருது, வீட்டை சுற்றியே அந்த மாதிரி வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் போட்டிருக்கிற அந்த வயரிங்கில் இருந்து லைட்டில் இருந்து எல்லாமே பிராண்டடு தாங்க. எதுவுமே வந்து லோக்கல் ஐட்டம்ஸ்லாம் இல்லை. அதை நீங்கள் நேர்லேயே வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா வயர்னால் வந்து உங்களுக்கு ஃபினோலக்ஸு, குந்தன் இந்த மாதிரி எல்லாமே பிராண்டடாகவே எல்லாமே வாங்கியிருக்காங்க. மேலேலாம் பாருங்கள் எல்லாமே எல்இடிங்க. இந்த மாதிரி வருது. பார்த்தீங்களா? ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள், நல்ல கிரானைட்டில் நேர்த்தியாக அந்த ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் நுணுக்கமாக கவனிக்கணும். இந்த லைன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இது போட்டு சில இடங்களில் ஒட்டியிருப்பாங்க. இந்த இடம் பூராமே அந்த இடத்துல அந்த கம்மு போட்டு அந்த இதை போட்டு ஒட்டினது தெளிவாக தெரியும். இதில் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? எதுவுமே தெரியலை. அந்தளவுக்கு வேலைப்பாடுகள் நுணுக்கமாக இருக்குது. டோர் பாருங்கள், இந்த தேக்கு, அதாவது தேக்குலேயே நிறையா வகைகள் இருக்குது. அப்படி தேக்கில் நிறையா வகைகள் இருக்கிறதுல லோ பட்ஜெட் தேக்குகளும் இருக்குங்க. இந்த கேரளா தேக்கு, கொப்பு தேக்கு நிறையா இருக்குது. அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து இந்த பர்மா தேக்கு, அந்த மரம் விலையே கூட. அதை வந்து பாலிசிங்கில் எத்தனையோ இது இருக்குது. இது வந்து இந்த மேட் ஃபினிஷு நல்லா பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? ஒரிஜினல் தேக்கு ஃபினிஷிங் பக்கா. நீங்கள் ஒரு ஆசாரியை கூட கூட்டிகிட்டு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு வேலைப்பாடு கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இந்த டோர் முதற்கொண்டு பார்த்திங்கன்னா இது பாஸ்வேர்டு லாக்கு. இப்போதைக்கு பாஸ்வேர்டு எதுவும் போடல. வெளியில் இருந்து நம்ம வேறு ஊரில் எங்கே இருந்தாலும் ஃபோன் மூலமாக இந்த லாக்கை வந்து நம்ம வந்து திறக்கலாம், பூட்டலாம். அந்த மாதிரி அமைப்பில் இந்த டோர் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி? ஓகே, திறந்துருச்சு. உள்ளே திறந்தவொடனே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய நிலக்கண்ணாடி வந்துடுது. பெல்ஜியம் கண்ணாடிங்க. அந்த அலையெல்லாம் இருக்காது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி வருது. பார்த்தீங்களா? ஒண்டர்ஃபுல்லாக இருக்கா? ஹால் மட்டுமே பார்த்தீங்கன்னா 30க்கு 17ங்க, 510 சதுரடி. பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்கும். வாங்குகிற வீடு ஒர்த்தாகவும் இருக்கும். இன்றைக்கி 2 கோடி ரூபா அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். அது ஆக்சுவலாக வந்து ரேட்டு பேசிக்கலாம். நான் அந்த ரேட்டு அவங்க சொன்ன ரேட்டுக்கு நான் சொல்கிறேன்.
நம்ம அந்த காசை போடுறோம்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டுமானம் எப்படி இருக்குது, ஹால்லாம் எப்படி இருக்குது, நேர்த்தியாக இருக்கா, இதுதாங்க விஷயமே. பாருங்களேன், கவனித்து பாருங்கள். எல்லாமே அது நீங்கள் சொல்லலாம் சோபா இதெல்லாம் நாங்கள் வாங்கி போட்டுருவோம், இது எல்லாமே பிராண்டட் தான். இவ்வளோ வந்து காஸ்ட்டை போடுறப்போ வந்து வீட்டில் அனைத்து ஜன்னல்களும் எல்லாமே தேக்கு தான். எதுவுமே வந்து இந்த கோங்கு போடுறோம், மகாகனி போடுறோம், வேம்பு போடுறோம், அதுக்கெலாம் வேலையே இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தேக்கு தான். அனைத்து ஜன்னல் நிலையிலேருந்து ஜன்னல் பத்தியிலேருந்து எல்லாமே தேக்கு தாங்க. பாருங்கள், வாங்கக்கூடிய சொத்தை ப்ராப்பராக ஒர்த்தா வாங்கிடுங்க, சரிங்களா? இது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு 180 சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூம் அது இருக்குது. அதிலே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடுதுங்க. இந்த மாதிரி கிளாஸு எல்லாமே வந்துடுது பார்த்திங்களா. இதுலேயும் அந்த டிவி ஷோகேஸு, இந்த மாதிரி வந்து சவரு, இதுலேயும் வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் லைட்டு ஆன் பண்ணலையா, இந்த மாதிரி வந்துடுது, தெரியுதுங்களா? ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி இருக்குங்க. பாருங்கள், ரெய்னி சவருங்க. மேலே இருக்குது ரெய்னி சவர். அந்த இதில் மழை விழுகிற மாதிரி பாருங்கள், பெரிய சவருங்க. இது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்குது. இது வந்து இந்த ஹேண்ட் சவரு, தெரியுதுங்களா? இப்படி வருது, பார்த்துட்டிங்களா? இப்படி வருதுங்க. ஒண்டர்ஃபுல்லான வீடுங்க. எல்லா வசதிகளும் நிரம்பப்பட்ட வீடு. வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி சந்தோஷமாக வந்து அனுபவிக்கணும். இந்த மாதிரி வீடு வந்து ஒண்டர்ஃபுல்லான வீடுங்க, சரிங்களா? இப்போ இங்கே வந்து ஒரு அந்த சொல்லுவாங்கள்ல மறைக்கப்பட்ட பெட்ரூம், மறைஞ்சிருக்கு, தெரியல எங்கே இருக்குது பெட்ரூம் அப்படின்னு தெரியல அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு பெட்ரூம் இருக்குன்னா குழந்தைகளுக்கான பெட்ரூமு. அது பாருங்கள், இங்கே இருக்குது. எங்கே இருக்குது? டிவி ஷோகேஸ்லாம் இருக்கா? வாங்க, இந்த இருக்குது பாருங்கள். ஓகேவா? உள்ள பெட்ரூம் இருக்கா, டோர் இருக்கா? பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுது. இது குழந்தைகளுக்கான பெட்ரூமு. அதுலேயும் ஃபேனில் இருந்து கண்ணாடி அனைத்துமே வந்துடுது. பாருங்கள், தெரியுதா? நம்ம வீடியோ எடுக்கிறது அந்த தெரியுது பாருங்கள், கேமரா. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் இந்த மாதிரி வந்துடுது. பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த மாதிரி இதுலேயும் உங்களுக்கு கபோர்டு போர்டு எல்லாமே வந்துடுது. ஸ்க்ரீன் கிளாத் எல்லாமே பாருங்கள், நல்லா இருக்குது. எல்லாமே பிராண்டடாகவே வாங்கியிருக்கிறாங்க. மேலே பார்த்தீங்களா ஜாங்லியர் லைட்டு, இந்த மாதிரி வருது ஜாங்லியர் லைட்டு. பார்த்தீங்களா? இது நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இது பார்த்தீங்களா, இந்த டிசைன் நல்லா இருக்குங்க. இந்த ஏரியாவில் இங்கேருந்து நடந்து போகிற ஒரு ஏரியா இது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. அதாவது மேலே இருக்க அந்த பிரிட்ஜுக்கு கீழ்ப்பகுதி இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் பாருங்கள், டைனிங் ஹால் இந்த மாதிரி வந்துடுது, ஹேண்ட் வாஷ் இந்த மாதிரி வந்துடுது. பாருங்கள், கிச்சன் டாப்லாம் கிரானைட்டு சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லாமே டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 சதுரடிக்கு குறையாத கிச்சனுங்க. இதெல்லாம் பாருங்களேன், அந்த எதிர்த்தாப்பில் தெரியுதுல்ல, அதாங்க மாடுலர் கிச்சன் சிம்னி. பாருங்களேன், இதெல்லாம் இந்த பிராண்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே பிராண்ட் தான், நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு புகை உள்ளே மண்டாது, அப்படியே ஓடுறதே தெரியாது. ஆமாம், அது அழகாக வந்து எல்லாமே டச் ஸ்க்ரீன் தான். 1 2 3 இந்த இருக்கு பாருங்கள், எல்லாமே டச் ஸ்க்ரீன் தான். அது எல்லாமே ஒரு புகை இல்லாமல் எல்லாத்தையும் ஸ்டக் பண்ணி வெளியில் அனுப்பிடுறோம். இது பாருங்களேன், இதை திருப்பிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்னமோ இந்த இதில் எல்லாம் திருப்பிக்கலாம். நினச்ச இடத்துக்கு இதை வந்து மாற்றலாம், திருப்பிக்கலாம். இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம், எந்த பக்கம் வேணாலும் டைரெக்ஷனை மாற்றிக்கலாம். இது பாருங்கள், எல்லாமே மாடல் கிச்சனு, கபோர்டு. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் தள்ளினாலும் இந்த இருக்குது, அந்த இடத்துல போய் ஸ்லோவாக தான் போகும். அது அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு செட்டப் இது புறாமே. பாருங்கள், பார்த்தீங்களா? தெரியுதா? டைட்டாக அதே மாதிரி இதெல்லாம் உள்ள பாருங்களேன், நல்ல அருமையான வேலைங்க. இதெல்லாமே தெரியும் உங்களுக்கு, வித்தியாசங்கள் தெரியும். நீங்கள் வந்து பாருங்களேன், அந்த மாதிரி இருக்குது. அப்படி போய் அந்த இடத்துல டக்குன்னு பிடிச்சி அப்படி போகும், பிரேக் அடித்த மாதிரி.
பார்த்தீங்களா? இப்போ ஸ்பீடாகவே தள்ளி வரேன் பாருங்க. அந்த இடத்துல போய் மெதுவாக அப்படியே பிடிச்சிக்கிறோம். இந்த மாதிரி ஒண்டர்ஃபுல் ஹவுஸுங்க பாருங்கள். இந்த வேலைப்பெல்லாம் நல்லாயிருக்கு. அப்படியே வலுன்னு நல்லா இருக்குங்க. சரியா? இங்கே பார்த்தீங்களா? அதை நான் சொன்னேன்ல, சுற்றில் எல்லாமே அந்த கிட்டத்தட்ட 2.5 அடியிலேருந்து 2 அடி வரைக்கும், 1.5 அடியெல்லாம் இல்லை, எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாம் வர்றதுக்குன்னு தனியாக ஒரு கேட் இருக்குது. ஆமாம், சைடில் ஓரத்தில் வந்துட்டு வரலாம். இப்போ மாடிக்கு போய் பார்த்துருவோம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள், அப்படி ஏறி போகிறதே தெரியாது, ஸ்லாட்டாகவே இருக்கும், அழகாக இருக்கும். ஒரு மற்ற படியெல்லாம் ஏறி போனோம் அப்படி மூச்சு அரைக்கும். ஏன்னா நான் நிறையா வீட்டில் ஏறி வரப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி இதில் இல்லை. கிளாஸ் ஒர்க்குங்க, எஸ்எஸ் ஒர்க்கு, கிளாஸ் ஒர்க்கு ரெண்டையும் மிங்கிள் பண்ணி அந்த ஹேண்ட் ரெயிலெல்லாம் அழகாக வடிவமைச்சிருக்காங்க. பாருங்கள், 3 ஜாங்லியர் லைட்டு பார்த்தீங்களா? இங்கே ஒன்று இருக்கா, நடுவில் வந்து அந்த பிரிட்ஜில், வே பிரிட்ஜு, இதில் ஒரு ஜாங்லியர் லைட் இருக்குது. இந்த பெட்ரூமு பாருங்களேன், பிரம்மாண்டமான ஒரு பெட்ரூமுங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 250 சதுரடிக்கு குறையாதுங்க, அவ்வளோ பெரிய பெட்ரூமு. இதில் வந்து எல்லா வசதிகளுமே இருக்குது. லேம்ப்பு, நைட் லேம்ப்பு வேறு லெவலுங்க. பாருங்கள், டிவி ஷோகேஸ் எல்லாமே ஒண்டர்ஃபுல்லாக வந்திருக்கு. அதே மாதிரி பாத்ரூம், இந்த இது சொல்லுவாங்கள்ல, அது என்னமோ சொல்லுவாங்களே, அதான் மசாஜ் பண்ணுமா, அதை நமக்கே சொல்ல தெரியல. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. நல்ல ஸ்பேசிஸான, இது கிட்டத்தட்ட ஒரு 50 சதுரடி இருக்கக்கூடிய ஒரு லெட்டின் அண்ட் பாத்ரூம், வாட்டர் ஹீட்ரு, ரெய்னி ஷவர் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த இது உங்களுக்கு அந்த பாத் டப்பு எல்லாமே நல்லா வந்திருக்கு. இது இன்னொரு பெட்ரூமு, இது இன்னொரு பெட்ரூமு. இது கிட்டத்தட்ட இது ஒரு 200 சதுரடி இருக்கக்கூடிய பெட்ரூமு. பாருங்கள், எல்லா இடத்துலையும் பால் சீலிங் வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா இருக்குங்களா? ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லா இதுலேயும் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? இப்படி திறந்துருந்தீங்கன்னா இங்கே ஒரு சேஃப்டி கேட்டு, இங்கிட்டிருந்து வெளியிலையும் நம்ம நின்றுக்கலாம். எல்லாமே வந்து இப்படி வெளியில் வந்தோம்னா இங்கிட்டு போகாமே பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி கருவையாக இருக்குது. பின்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில்லு பார்த்தீங்களா? கீழே எல்லாமே சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி வந்துடுதுங்க. இப்போ பால்கனி பார்ப்போம். மேலேருந்து கீழே பார்த்தோன்னா இந்த மாதிரி தெரியுதுங்களா? இப்படி வருது பால்கனி. இங்கிட்டு பால்கனி ஏரியாங்க. இங்கே ஒரு அந்த டீப்பாயின்னு சொல்லுவாங்கள்ல, உட்காந்து டீ சாப்பிடுவாங்கள்ல, அந்த செட்டப் இந்த இடத்துல இருக்குது. இந்த மாதிரி ஈவினிங் டைமில் இந்த இடத்துல உட்காந்து டீ சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்குது. உள்ளேயே அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, யார் யூஸ் பண்ண அளவுக்கு நல்லா கவர் பண்ணி வச்சுருக்குறாங்க. தெரியுதா? 4 பேர் உட்காந்துக்கலாம். மாடியில் போய் பார்த்துருவோம். அப்படியே பாருங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுங்க பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்கா? பெரிய மாடி. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதாங்க இந்த கூலிங் டைல்னு சொல்லுவோம்ல, அந்த டைலுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வெதுன்னு கூட இல்லை, நல்லா இருக்குது. சுத்தமாக சூடே இல்லை, வெதுன்னு கூட இல்லை, சூடே இல்லை. ஆமாம், அந்த கூலிங் டைல் வந்து பார்த்திங்கன்னா பகல் 2 மணி 3 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நிற்கலாம், வெதுன்னு தான் இருக்கும். அதாவது இந்த வீட்டை வந்து நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு லொக்கேஷன் தெரியும். கீழே ஒரு இது வந்து 1000 லிட்ரு, ஆமாம் 1500 லிட்டருக்கு குறையாது இந்த டேங்க்கு. கீழே வந்து ப்ரெஷர் பம்ப் இருக்குங்க, பாருங்கள் தெரியுதா? ப்ரெஷர் பம்ப் இருக்குது வீட்டில். எப்போயுமே எந்த குழாயை வந்து எத்தனை பேர் பயன்படுத்தினாலும் வீட்டில் அந்த தண்ணி கொடுக்கக்கூடிய வேகம் வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து ஷவரில் குளிச்சுட்ருக்காங்க, இன்னொரு இடத்துல வந்து ஒரு கிச்சனில் பாத்திரம் வளர்க்குறாங்கன்னா அங்கே குழாயை திறந்தால் இங்கே தண்ணி வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரெஷர் பத்தாது. ஸோ இந்த ப்ரெஷர் பம்பை வந்து ஈவனாக கொடுத்துக்கிட்டே இருக்கும், ப்ரெஷர் கொடுக்கும். ப்ரெஷர் கொடுத்து தண்ணியை வந்து ஒரே ப்ரெஷரில் வந்து குளிக்கிற இடத்துல ஷவர்லேயும் ஸ்பீடாக தண்ணி விழ வைக்கும்,
பாத்திரங்கள் உள்ள இடத்துலையும் கிச்சன்லேயும் அந்த ஸ்பீடாக தண்ணியை கொடுக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது லொக்கேஷன் பாருங்கள், ஆனமலை இந்த இதெல்லாம் தெரியுதுங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நான் தூரத்துலேருந்து நான் ஜூம் பண்ண கிடையாது, இது பக்கத்தில் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த அளவுக்கு பக்கத்தில் தெரியும். சரிங்களா, நான் எங்கள் டோருக்கு ஜூம் பண்ணி காட்டல, நீங்கள் இந்த வீட்டை வந்து பாருங்கள். சுற்றி வர மலைப்பகுதி அப்படியே பார்த்தீங்கன்னா அழகர் கோயில் மலைப்பகுதி பக்கத்தில் தெரியும். அழகர் கோயில் மலை தெரியுதுங்களா, இது பக்கத்தில், இது நல்லா தெரியுதுங்க, சுற்றி வர தெரியுங்க, தெரியுதுங்களா. இப்படி இந்த இடம் ஒரு அருமையான ஒரு இடமா இருக்குது. வாங்க வந்து பாருங்கள், இந்த வீடு கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் டாக் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். கடச்சநந்தலில் அழகான வீடு, நல்லா இருக்குது, சுற்றுப்புறங்களும் நல்லா இருக்குது. பாருங்கள், பார்த்து விலையை வந்து பேசிக்கலாம். சேனல் நம்மளோட சேனல் யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்தியன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.